2018ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு பாலியல் வழக்குக்கு இப்போது லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்போடு பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது அவசியம் என்ற விஷயமும் நீதிமன்றத்தினால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவதானிக்கின்ற நேரம் 2018ஆம் ஆண்டு லண்டன் ஹரோ பகுதியைச் சேர்ந்த 45 வயதான நபர் மீது 27 வயது பெண் பாலியல் புகார் அளிக்கின்றார். இந்த பெண்ணை பொறுத்தவரையில் அந்த குறித்த நபருடைய வாகனத்தில் பயணம் செய்திருக்கின்றார். அந்த 45 வயதான நபர் ஊபர் நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார். எனவே அவருடைய வாகனத்தில் குறித்த பெண் பயணம் செய்திருக்கின்றார். பயணம் செய்கின்ற நேரத்தில் அவருடைய உடல்நிலை திடீரென்று மோசமாக இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை மோசமானதால் அவர் சோர்வை உணர ஆரம்பிக்கிறார். எனவே அந்த நிலையை பயன்படுத்தி அவருடைய உடல் சரியில்லாத அந்த நிலையை பயன்படுத்தி இந்த குறித்த நபர் அவருக்கு உதவுவது போல மோசமான வேலையில மோசமான காரியத்தில் இந்த நபர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இவர் பயணம் செய்கின்ற நேரம் அவருடைய உடல்நிலை இயலாமல் வருகின்ற நேரத்தில் அவர் அந்த வாகனத்துடைய இருக்கையிலேயே சாய்ந்து உறங்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அவரை வலுக்கட்டாயமாக அவருடைய முன்னிருக்கைக்கு வந்து அமர செய்தது மட்டுமில்லாமல் குறித்த நபர் அந்த பெண் மீது பாலியல் சீண்டல்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய உடல்நிலையும் சரி, அவரிடம் உடல்நிலை மோசமாக இருந்திருக்கின்றது. அவருடைய தொலைபேசியும் அவரிடம் இயங்க மறுத்ததன் காரணமாகவும் அதே நேரம் அந்த பெண்ணுடைய கையில குறிப்பாக பணம் இல்லாமல் போனதால் அவரால் எந்த ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலை எந்த ஒரு முயற்சியும் அவரால் மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. அதே நேரம் அவர் தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கின்றது, எனக்கு வொமிட் வருது, என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கின்ற நேரத்தில் கூட அந்த குறித்த நபர் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக அவரை ஏற்றி சென்றது மட்டுமில்லாமல் அவரிடம் மோசமான முறையில் பாலியல் சீண்டல்களை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் குறித்த இடம் வந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை இறக்கி விடப்பட்டிருக்கின்ற அவர் வெளியில வந்து உடனடியாக அருகாமையில் இருந்திருக்கின்ற காவல் நிலையத்துக்கு சென்று அவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான மோசமான விஷயம் தொடர்பாக புகார் அளித்திருக்கின்றார். இந்த புகாரை விசாரித்திருக்கின்ற நிலையிலே எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இவர் செய்திருக்கின்ற விஷயம் உறுதியானதன் காரணமாக இப்போது அவருக்கு நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட இவருக்கு 10 ஆண்டுகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு பட்டியலில் இவருடைய பெயர் இருக்கின்றது. இவருக்கு தொடர்ச்சியாக சிறைவசம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 16 மாதங்கள் இவருக்கு சிறைவசம் விதிக்கப்பட்டதோடு 10 ஆண்டுகள் இவர் வந்து பாலியல் குற்றவாளிகளுடைய பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற நாட்களில் அவர் எந்த விதமான வாகனத்தையும் பயணிகளை ஏற்றி செல்கின்ற வாகனத்தை இவருடைய வாழ்நாளில் இனி செலுத்த முடியாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் போட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண் பயணம் செய்கின்ற நேரத்தில் அவர் எங்கு பயணம் செய்கின்றார் என்று அவருடைய பயணம் தொடர்பான தகவல்களை அவருடைய உறவினர்களுக்கோ இல்லாவிட்டால் நண்பர்களுக்கோ பாதுகாப்பு நோக்கம் கருதி பகிர்ந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணுடைய உடல்நிலை மோசமாக இருந்திருக்கின்றது. அவரால் அந்த இடத்துல வேற எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அதே நேரம் அவருடைய கையில காசு இல்லாமல் இருந்ததும் அவருடைய தொலைபேசி இயங்காமல் இருந்த சூழ்நிலை என்று அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு உதவுவது போல முன் வந்து எவ்வளவு மோசமான ஒரு செயற்பாட்டை இந்த நபர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனவே எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலையும் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதும், எங்கேனும் சந்தேகத்துக்கு இடமான விஷயங்கள் நடக்கின்றாலும் இல்லாவிட்டால் இப்படியான விடயங்களில் பாதிக்கப்பட்டால் அது அப்படியே அமைதியாக இருக்காமல் இந்த பெண் செய்தது போல முறைப்பாடு அளித்ததன் மூலமாகத்தான் இப்போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது அந்த பெண்ணினுடைய துணிச்சலை பாராட்ட வேண்டும். தனக்கு நடந்துட்டு அந்த சூழ்நிலையில ஒன்றும் செய்ய முடியாது போயிருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த தண்டனை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் செய்திருக்கக்கூடிய முயற்சி இப்போது அவருக்கு 16 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது மட்டுமில்லாமல் பயணிக்கின்ற எந்த போக்குவரத்தையும் அவர் இனி வருகின்ற நாட்களில் இயக்க முடியாது, ஓட்ட முடியாது, டிரைவராக இனி பணியாற்ற முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடான ஒரு தண்டனையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம்.